ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு உதாரணமாக இருக்காங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகத்தை பாருங்களேன். அவர்களுடைய அறிவின் சுடராக இருந்தாங்க. அதாவது ஆயிஷா நாயகம் 2210 ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மறுமையை பத்தி பேசிக்கொண்டே இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் எப்படி தெரியுமா எழுப்புவான்? பிறந்த மேனியோடு அல்லாஹ் எழுப்புவான். ஒவ்வொரு மனிதர்களும் அதாவது ஈசர்கள் போன்று வெளியாவாங்க. அவர்கள் ஆடை அணியாதவர்களாக, இன்னும் கத்தனா செய்யப்படாதவர்களாக, இன்னும் செருப்பு அணியாதவர்களாக. மனிதன் எப்படி பிறக்கிறோம்? எல்லாம் போட்டுக்க போறோமா? 10 பவுன் நகை போட்டுக்கிறோமா? ட்ரெஸ் அழகான லக்ஸரியான ட்ரெஸ் போட்டுக்கிறோமா? எப்படி பிறக்கிறோம்? பிறந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். எப்படி பிறந்தோம்? திறந்த மேனியோடு பிறக்கிறோம். அல்லாஹ் எப்படிதான் எழுப்புவான்? அதை கேட்டுட்டு இருக்காங்க ஆயிஷா நாயகம் கவர்னர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி ஆடை இல்லாமலா? ஒருவத்தை கொண்டு பார்த்துக்க நேராதான், பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆயிஷா நாயகம் கேள்வி கேட்கிறாங்க. அங்கதான் ஆயிஷா நாயகம் நிற்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி அவங்க மண்டையை வெடிச்சு. ஆயிஷா நாயகம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி ஆடை இல்லாமல் எப்படி எழுப்பப்படுவாங்க? ஒருவரை ஒருவர் ஆண் பெண் பார்த்துக்க நேரிடுமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஆயிஷாவே, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. அந்த நிலை அப்படி என்றால், அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்துக்க மாட்டாங்கன்னா அந்த நிலை எப்படி இருக்கும் அதை நீ நினைச்சுப்பாரு. அந்த மறுமையுடைய நிலையை நீ நினைச்சுப்பாரு. எல்லோரும் என்னுடைய நிலை என்ன, யா நஃப்சி இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? சொர்க்கமா நரகமா? ரெண்டே தான். இன்னைக்கு எனக்கு சொர்க்கம் தீர்ப்பா நரகம் தீர்ப்பா என்று ஒவ்வொரு மனிதனும் ஓடோடி கொண்டு இருப்பான். யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தை முழுக்க நேரத்து ஓடி போய் தூக்குறமே, கணவருக்கு தலைவலினா ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பண்றமே, கசாயம் கொடுக்குறமே, தைலம் தேய்க்கிறமே. கணவர் கூட மனைவி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா மனைவி என்ன பண்ணுவாங்க? கணவருக்கு அப்படி ஓடி ஓடி பாத்துக்கிறோமே, அன்னைக்கு யாரும் விசாரிச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரியான நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் அதிகமாக ஹதீஸ்களை திரட்டி அதை தன்னுடைய செயல்படுத்தி இன்னும் வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவங்களாகும். இன்னும் எத்தனையோ உயர்ந்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்க ஒரு சந்தேகம்னா யார்கிட்ட வருவாங்களாம்? ஆயிஷா நாயகத்திலிருந்து தான் வருவாங்க. அவர்களிடத்துல தான் ஓடி வந்து சந்தேகம் கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஆயிஷா நாயகத்திலிருந்து தான் வருவாங்க. ஏன்னா அவர்கள் அந்த அளவிற்கு மார்க்கத்தை அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்க வாங்க, அல்லாஹ்வுடைய சபைக்கு வாங்க அப்படின்னா நமக்கு அப்பதான் உடம்பு டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், அப்பதான் தலைவலிக்கும், அப்பதான் வேலை வரும். ஆனால் அன்றைய பெண்கள் எப்படி இருந்தாங்க? இந்த மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்தாங்க.